விதிகளையே. ஏங்க ஏங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே முறைச்சுக்கிய ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. அதுதான் இங்க பீஸ் போட்ட பல்பாச்சு. இல்லை சூடிய பாடுறா. ஏங்க நானும் உங்க பின்னாடி ஒரு 2 வருஷமா சுத்திக்கிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போனியடா. இப்படி ஒரு பத்திர சொல்லுங்க, இல்லடா என் கட்ட வேகாது. இந்தாப்ல எங்க அண்ணன் உன்னைய ரொம்ப லவ் பண்ணிக்கிருக்காரு. நீ இப்படியா சும்மா பண்ணிக்கிருந்தீண்டா நல்லாவா இருக்கு? அது லெட்டர் வாங்கிட்டு ஒரு 10 லெட்டர் எழுதி போடு. அப்படியேதான் ஆத்மா சாந்தி அடையுதுன்னு பாக்குறேன். என்னடா நீ பாடையாத்த போட மாட்டோல? பின்ன என்ன இப்படியே சும்மா நின்றுக்கு இருந்தீண்டா என்ன? சீக்கிரமா ஒரு லெட்டர் கொடு, இல்லனா வா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சொல்லிலையோ என் அத்தை எனக்கு செருப்பு கொண்டே அடிப்பா. இல்லை காதலுக்கு ஹெல்ப் பண்ணுடா. ஆமா உன் காதல சாணி அடிக்காம இருக்கிற வரைக்கும் நல்லாத்தே இருக்கும். முதல்ல அந்த பிள்ளை லெட்டர் கொடு, லெட்டர் வாங்கிட்டு அந்த பிள்ளை, அதுக்கப்புறம் என்ன வந்து பிறகு பேசுவான். இல்லை நானும் பேசிட்டே தானடா இருக்கேன், வாங்கவே மாட்டேங்கிறா. இப்படியே 2 வருஷம் உட்காந்து பள்ளிக்கூடத்துல பெஞ்ச தேய்ச்ச மாதிரி நீ தேய்ச்சிக்கிட்டே உட்காரு. அந்த பிள்ளை வேற ஒன்னாவது கல்யாணம் பண்ணிட்டு போய் டாடா பை பாய் see you அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிள்ளைய பெத்துட்டு வந்து உன் பேர வைக்கும் பாரு. நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடி. நீ தான் லெட்டர் கையில வச்சுக்கிட்டு பெணாதிக்கு தெரிஞ்சா அன்னைக்கு நீ என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாம் சரி வந்திருக்கும். அதனால என்ன மன்னிச்சிரு கோபால்ட்டு சொல்லி உன் பேரை வச்சு விட்டு போயிரும், உனக்கு நாம தடிச்சிரும். இதெல்லாம் அவ சொல்றாளடி, நீ நல்லா சொல்றடி. எனக்கு என்னமோ ஓமல்ல சந்தேகமா இருக்கு அந்த பிள்ளை என்னை விரும்பாம இருக்கிறதுக்கு. இப்ப என்ன லெட்டர் தான் கொடுக்கணும். இப்ப பாரு என்னைய லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதல. அத உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. பாத்தி ரவி என்ன நாளைக்கு ஒயின் ஷாப்பு புகஞ்சிரும். எஸ்கேப் கண்மணி, உன்னை சொசைட்டிக்கு தானே போயிட்டு வர சொன்னேன், இங்க என்ன செய்யற? சரி நீ வீட்டுக்கு போ. இல்லை எத்தனை முறை சொல்லிருக்கேன் உன்னையா? என் தங்கச்சி பின்னாடி சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அண்ணே அதெல்லாம் ஒண்ணுதானே. நான் ஒரு சோடியத்தை வந்தேன், ஒரு சந்தேகம் கேட்க வந்தேனே. அந்த பிள்ளை தப்பா நினைச்சிட்டு போகுது லவ் லெட்டர். ஓஹோ சரி சரி. பிறகு இந்த உன்னை பத்தி எனக்கும் தெரியும் என் தங்கச்சிக்கும் தெரியும். இங்க பாரு இப்பவும் சொல்றேன், அது படிக்கிற புள்ள. என்ன உன் வேலைத்தனத்தெல்லாம் அங்க வச்சுக்கிறாத. புரியுதுங்கண்ணே. நான் மட்டும் என்ன ஆரம்பிக்கிற பிள்ளைண்டா சொன்னேன். லேய் என்ன இல்லனே சும்மா வேற ஒண்ணும் இல்ல. சரிண்ணே ஆத்த தேடுவாங்க, நான் வாரேன். இங்க பாரு காதலிக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது, ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. என்ன உனக்கு அந்த வயசு இருக்கு, ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த வயசு இல்ல. படிக்கிற பிள்ளை மனசுல தேவையாத ஆசைகளை எங்கேயாவது கொண்டு வந்துக்கு இருந்த அம்பத்தையும் பாத்துக்க. அப்புறம் நீ ரவிய வேற மாதிரி பாப்ப, தெரியும்ல. அவங்கள பத்தி தெரியாதா நீ? சரிண்ணே நான் வாரேன். கீருக்கு பையன் இது இப்படியே விட்டுக்கு இருந்தோம்டா நாளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனையில உணர்ந்து விட்டு போறோம். அதுவும் இந்த ஊருக்குள்ள சும்மாவே பஞ்சாயத்துக்கு சொல்லவா வேணும், அடிச்சு மல்லு கட்டிட்டு கிடப்பாங்க. நாளைக்கு இது என்ன இருந்து தட்டி விடணும். என்ன சொல்லியா இருக்கும்? லவ் லெட்டர் இந்த மாமாவை பத்தியா? காதலிக்கல கத்திரிக்காய் பண்ணேன்னு சொல்லிவிட்டு காதல் கடிதத்தை எழுதி போட்டிருக்கு. நான் எப்படியும் நீ இருக்கிற இடத்துக்கு நான் வருவேன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு காதல் கடிதத்தை மேலாப்ல எழுதி போட்டிருக்கீரோ? சரி எடுத்துட்டு போய் 10 லெட்டர் எழுதி கொடுப்போம். முதல்ல கையில எடுப்போம், எடுத்து மறைச்சு வச்சுக்கிருவோம். பிறகு 10 லெட்டர் எழுதி அப்புறம் கொடுப்போம். பம்பெடுத்துட்டு போவோம் வந்ததுக்கு. எப்பாடி எடுத்து இழுப்ப சொல்லியாச்சு. ஒரு பாட்டோட ஆரம்பிப்போம். கருவா காட்டு கருவாயா கூட காலமெல்லாம் வருவாயா, முத்தம் கொடுக்கும் திருவாயா, என்ன மூச்சு முட்ட விடுவாயா, கால் வழங்க மன்னவனே வா, காவலுக்கு நின்னவனே வா வா, நாவெல்லாம் கரட்டு முளைச்ச முட்டு, ஓ வெட்டி எடுத்து வேலி கட்டு, ஓன்னா கைத்தில் முடிஞ்சு கிட்டு, யாயில் முழுக்க அன்ப கொட்டு. வாய மூடு, உனக்கு தொண்டை இருக்குன்னு கத்துறேன்ட்டு தெரியுது. தெருநாய் போய்க்கு இருக்குன்னு சொல்லி எவனாவது கல் எடுத்து அடிச்சிட போறான்.
உனக்காகலாம் பாட்டு பாடின பத்தியா? ரோட்ல போற நாயிட்டு சொல்ல மாட்டாங்க, இன்னும் வேற என்னென்ன சொல்லுவாங்களோ. ஆமா, இன்னி இடத்துல என்ன செய்யற? நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன? ரொம்ப பண்ணாத என்ன. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு அக்கா வாங்கி கொடுத்த கண்ணாடி வளைய உடஞ்சி போச்சு. காலையில வயசுல நான் விளையாட்டு சாமான் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சி பிடிச்ச மாமா. அதனால வளையல் உடஞ்சி போச்சு. எனக்கு இப்போ வளையல் வேணும். நீ வாங்கி தரியா? உனக்கு வளையல் வேண்டாம், உங்க அக்காட்ட போய் கேளு. உங்க அக்கா வாங்கி தருவாங்கல்ல, யார்கிட்ட கேட்டு? நான் என் அக்காட்ட கேட்டிருப்பேன். ஆனா எனக்கு நீனே வாங்கி தரணும்னு ஆசை. நீ போய் சந்தைக்கு போய் எனக்கு பிடிச்ச சிவப்பு கலர்ல வளையல் வாங்கிட்டு வந்து தரணும். நீ எனக்கு வாங்கி கொடுத்தா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வாங்கி தர மாட்டீங்களோ? அடிக்க போறவன்ட்ட கண்ணாடி வளையல் கேட்கறதுல தப்பு இல்லை. அதே வாங்கி கொடு. அது நீ யார கட்ட போறியா அவன்கிட்ட போய் கேளுல, ஏன்ட்ட கேட்டுக்கிருக்க? உன்னத்தானே கட்ட போறாங்க, அப்ப உன்கிட்டதான் கேட்பாங்க. நான் உன்னை கட்டேன்னு சொன்ன மாதிரில பேசிக்கிருக்க. சரி விடு, நீ கட்டுற கட்டல ரெண்டாவது விஷயம். ஆனா நீ கட்டிக்கிற எனக்கு தெரியும். ஆனா எனக்கு கண்ணாடி வளையல் வேணும். அதை நீதே வாங்கி தரணும். வாங்கி தாமாமா. என்கிட்டலாம் காசு கிடையாது. நான் வாங்கி கொடுத்தேன்னா என் அப்பதான் உடனே என்னை சோழியை முடிச்சு போறாமா. நானும் வாங்கி தர மாட்டேன். நீப்பா பாக்குறபடி இப்படியே எத்தனை நாள் விளைய போறேன். என் அன்பு உனக்கு எப்ப பார்த்தாலும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி உனக்கு தெரியுதுல. நீ எப்படி எனக்கு கண்ணாடி வளையல் வாங்கி தர மாதிரி நானும் பாக்குறேன். நீப்பா நீமா உன்கிட்ட பேச மாட்டேன். இரு இரு, இந்த லவ் லெட்டருக்கு உனக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் என் மனசை கஷ்டப்படுத்துறதுவே ஒரு வேலையை வச்சுக்கிறீல. இரு இரு, நீ என்ன செய்யறேன்னு பாரு. ஆசைப்பட்டு நானா கண்ணாடி வளையல் உன்கிட்ட கேட்டா கூட நீ வாங்கி தர மாட்டேன்னா இனிமே உன் கூட பேசவே மாட்டேன். அடியாத்தி, என்ன மனம் எவ வீட்டுல நெத்திலி மீன் குழம்பு தெரியலையே, நல்லா ருசிச்சு வச்சிருக்காங்க. நாம இந்த கம்மா கரைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு நெத்திலி மீன் சிக்க மாட்டேங்குதே. நல்லா நெத்திலியும் கேளுத்தையும் வச்சு திங்காலே. தின்னு தின்னு அவஞ்சு போங்க. சரி நாம எங்கிட்டு போக மாட்டோம். என் வீட்ல அந்த குழம்பு வச்சிருந்தாங்கன்னு வாங்கிடுவோம். இது யாரு நின்னுக்கு இருக்க போய் நடந்துக்கு இருக்கு? நின்னுகிட்டே நடக்குது ஏன்? யாரு நீ யாரு? நான் இந்த ஊர்க்காரினே. இப்படி நாளா வெளியூர்ல இருந்தேன், இப்ப இங்க வந்திருக்கேன். யார் நீங்க? எதுக்கு நின்னுக்கு இருக்க மாதிரி நடந்துக்கு இருக்கீங்க? அது சும்மா வேண்டுதலே. காலையில ஒரு மணி நேரம் இப்படி வந்து நடந்துக்கு இருந்தா நல்லா மூளை வேலை செய்யுமா? அதுக்கு நின்னுக்கு இருக்க இடத்துல நடப்பீரோ? ஆமா ஆமா, அப்படியே நடக்கணுமா? சரி, உங்க வீட்ல கெளுத்தி மீன் குழம்பு என்ன கரெக்டா சொல்லிருக்கு? நாம இன்னைக்கு நம்ம மயம் வராண்டல போய் அம்மா கம்மா கரையில போய் மீனை பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சு வச்சிருக்கோம். சொல்லுங்க, அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சியா? ஏனா அது நாரமூக்கு. என்னது நம்ம கொஞ்ச நாள் இந்த ஊர்ல இல்லாம போய்ட்டோம். ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு திரிசல பண்ணிக்கிருக்கு. ஒண்ணு நின்ன இடத்துல டான்ஸ் ஆடிக்கிருக்கு. அத்தா நின்னுகிட்டு பேசு. என்ன? அது ஒண்ணுமில்லக்கா, நீங்க எதை நினைச்சுக்கிறாதீங்க. பக்கத்துல ஒரு சீயா செத்து போயிட்டாரு, ஒரே கொட்டு சத்தம். அப்பையில இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வாரேன். என்னால டான்ஸ் ஆட இருக்க முடியாது, ஏன்னா ஆண்ட அனுவடிச்சு செத்தவங்க சீயா. அதுக்கு இந்த ஆட்டம் செத்து போடுவீங்க ஆட்டம் ஆடுறது சரிதான். சரி என்னடா நான் வாரேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. உங்க வீட்ல கெளுத்தி மீன் குழம்பு கேட்டேன். ஆமையா, இன்னைக்கு என் மயன் ஊர்ல இருந்து வாரியா. ஒரே மயன் இம்பட் நாள் எங்கிட்ட இருந்தாப்ல. இம்பட் நாள் இந்த ஆர்மின்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ காஷ்மீர்னு சொன்னியா, அங்க இருந்தியா. லீவுக்கு வாரியா அன்னைக்கு. அதே அவனுக்கு பிடிக்குமேன்ட்டு நல்லா கெளுத்தி மீனை போய் பிடிச்சிட்டு வர சொல்லி குழம்பு வச்சு வச்சிருக்கேன். அதே தெரியவே மணக்குதாக்கும். சரி எங்களுக்கு ரெண்டு குடுப்பியா? ஏன்னா நாங்களே கெளுத்தி மீனை கண்ணிலே பார்க்காதவங்க. என் மயன் ஊருக்கு வரான்ல, அவன் கல்யாணத்துக்கு சோறு போடுவான். அப்ப கெளுத்தி மீன் ஒரு குண்டா நிறைய அள்ளியா கொடுத்து விட்டுறேன். இப்ப தர மாட்டேன்னு சொல்றீங்க அப்படித்தானே? இப்ப தர மாட்டேன்னு சொல்றதா? இப்போ ஒரு சோழியா போயிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆகும். அதனாலதான் அப்புறமா வந்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்தானே. அதுக்குள்ள முடிஞ்சு வச்சுனா என்னடா? சரிட்டே, சரி போங்க போங்க, தப்பிச்சுக்கிறங்க. எல்லாம் கண்ணகி சொல்லுங்க தாச்சி. நான் இன்னைக்கு காலேஜுக்கு போல. நான் மாமா பம்பு செடிக்கு குடிக்க போறேன். வாயா. காலேஜுக்கு போறேன்னு சொன்னீங்க, அப்படியே ஓடி இருக்கீங்களா? சரி நான் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போறேன். நீங்க ரெண்டு போயிட்டு வாங்க. சரிடா, முள்ள கீழ போட்டுறாங்க. பாத்து பத்திரமா போ என்ன? சரிடா தாச்சி. என்ன
வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டீங்களே. என்னது இது ரோட்ல? ஏய் இங்க பாரு, உன்னை நான் என்னைக்காவது உன்னை நான் வம்பிழுத்திருக்கேனா? இப்போ என்ன வண்டிக்கு இங்க வந்து நிக்கிற? அம்ரே ஏ ரொம்ப பண்ணாத. என்ன நீ எல்லாம் விட்டு வாய் பேசலாமா? 6 மாசத்துல கட்டின புருஷனை தூக்கி கொடுத்து வாய் பேசலாமான்னு கேக்குறேன். இப்ப வாடி சண்டைக்கு பேச முடியல, பேச வார்த்தை வரல. அப்ப என்ன செய்யணும்? வாய மூடிக்கிட்டு இருக்கணும். ஏதோ பள்ளிக்கூடம் படிக்கும் போது காதலிச்சு விட்டோமே அப்படின்ற எண்ணத்துலதே உன்னை நான் பாத்துட்டு இருக்கேன். என்ன இப்போ ஒண்ணு கெட்டு போல, நீ உண்டு சொன்னா தாலி கட்ட நான் ரெடியாத்தான் இருக்கேன். இங்க பாரு, அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு மட்டும் நீ நினைச்ச அம்படத்தையும் பாத்துக்க. சோழியை பார்த்துட்டு போயிரு. பாக்குறேன். இன்னும் எம்பிட்டு நாளைக்குதே இப்படியே யாருமே கல்யாணம் முடிக்காம ஊருக்குள்ள சுத்துக்கு இருக்கேன். அத பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட தேவையில்லை. என்ன இது ஏன் வாழ்க்கை? வேணா தள்ளி போயிரு. கத்தி அசிங்கப்படுத்தி ஊரை கூப்பிட்டு போறேன், பஞ்சாயத்து வச்சிருவேன். தள்ளி போயிரு. கூப்பிடு, யார வேணாலும் கூப்பிடு, என்ன வேணாலும் பண்ணட்டும். எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. ஏன்னா இந்த ஊரே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என் கண்ட்ரோல்ல இருக்கு. யார் என்ன செய்வா? ஏய் ஏ யார பார்த்து என்ன சவுண்ட் விட்டுக்கு இருக்க? என்னடா? ஏய் நிறுத்து. என்ன நான் ஒன்னும் இந்த ஊருக்கு புதுசா வந்தவன் கிடையாது. நானும் இந்த ஊருக்குள்ள இருக்கிறவன். பார்த்தா ஆர்மிக்கார மாதிரி தெரியுற. உனக்கு என்ன இங்க சோடி? சொந்த ஊரு மதுரண்டா, இங்க தாண்டா வருவோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். பொம்பளை பிள்ளைட்டு வம்பளத்துக்கு இருக்க வெக்கமா இல்ல? ஏய் அவகிட்ட வம்புடுப்பேன், என்னமோ செய்வேன். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? வந்தோன்னு சீன் போட்டுக்கிறியா? சீனு இந்த சீனு வெட்டு பந்தாலும் ஏன்ட்டு ஆகாதுன்னு. ஆமா சீன் போட வாராங்க. சீனதான் நான் ஒண்ணும் போடல. என்ன என்னோட கேள்வி, எதுக்கு அந்த பொம்பளை பிள்ளைட்ட வம்பளத்துக்கு இருக்க? காஷ்மீர்ல இருந்து ஜீப்லயே வந்துட்டீங்களோ? ஆமா ஜீப்லதான் வந்தேன். ஏய் என்ன ஓடி போயிட்ட? எப்படா உங்களுக்குலாம் ஆர்மியில இருந்து இந்த ஊருக்கு ஏதாவது குடுக்குறாங்களா? தெரியாம தான் கேக்குறேன். வருஷத்துல ஒருத்தன் வந்துடுறீங்க. ஏய் நான் இறங்கணுன்னே உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்னு கேக்குறேன். நான் இந்த ஊருக்காரந்தேன், ஆர்மியிலதே வேலை செய்யறேன்னு சொன்னேன். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த ஊருக்காரன்டா ஒதுங்கி போயிருந்திருக்கணும். அதே இந்த பாஷை தானே பேசிக்கிருக்கேன். அப்போ உன் புத்திக்கு உரைக்கல இல்லே? உரைக்குதோ உரைக்கலையா? அவகிட்ட இந்த பேசிக்கிறதவள துரத்தி விட்டு இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படி ஒரு கிராமத்துல நடு ரோட்ல நின்று வம்பளத்துக்கு இருப்ப பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களோ? இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. அப்படிதான் பாத்துக்க. என்ன தெரியாது? இங்க பாரு, நீ இந்த ஊருக்குள்ள யாரு என்னன்னு எனக்கு எதுவும் விளங்கல. என்ன அதே மாதிரி நான் யாருன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. வந்த முத நாளையே என்னைய சீண்டி வம்புக்கிறதுக்கு இருக்காத. அப்புறம் இந்த ஊரை விட்டு நான் போகும்போது விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். என்ன சொந்த ஊருக்குள்ள வந்துட்டு சொந்த ஊருக்கு அரங்கிக்கிட்டே வம்பெடுத்துக்க இருக்க கூடாது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் இந்த ஊருக்குள்ள யாருன்னு தெரியுமா? இந்த ஊரே மொத்த கட்டுப்பாட்டு எங்க கிட்டதான் இருக்கு. என்ன புரியுதா? வந்துட்டு பெரிய என்ன மாதிரி பேசிக்கிருந்தேன்னு வச்சுக்க, சோறையை முடிச்சு போறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருப்பேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த பொறுமைய ரொம்ப சீண்டி அந்த எல்லையை மீறிட்டா என்ன யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஐயோ பயமா இருக்கு. போடா என்ன சுண்டக்கா பயிலு, நீங்க எல்லாம் எம்மாத்திரம் போடாடே. ஏய் விழுந்துடாதல. காலேஜுக்கு போட்டு சொன்னா நீங்க கட்ட அடிச்சு விட்டு இங்க வந்து நின்னுக்கு இருக்க. விழுந்துடாத. நான் விழவே மாட்டேன். நீ எதுக்கு அங்க உட்கார்ந்திருக்க? இங்க எந்திரச்சு வா. நான் எப்ப பார்த்தாலும் காலேஜ் தான போறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி வாய் கடிச்சு வந்து இப்படி சந்தோஷப்பட்டுக்கிருக்கேன். எதுக்கு அங்க உட்கார்ந்துக்க? எனக்கு தெரியும்டி உனக்கு தண்ணினா பயந்தானே.
எந்த வெண்ண சொன்னியா? தண்ணிடா பயனுதே, எப்ப பார்த்தாலும் வயக்காடுக்குள்ளே தண்ணி சேரும் ஜகதியுமா கிடக்குறாங்களாக்கும். நீ அங்க பாத்துன்னு சொல்றேன், அப்படித்தே, வேற ஒண்ணும் இல்ல. அந்த இடத்துல 2 ஆள் நிக்கிறதுக்கு எசவு இருக்கு, அதனாலதான். உருட்டை போட்டுக்கு இருக்காதண்ணே, நீ நடிக்கிற எனக்கு தெரியும்டி. சரி நீ அங்கே உட்காரு, நான் சத்த நேரம் தண்ணில ஆடிட்டு வரேன். ஆசாவே உன்னை விட மாட்டேனே, என்ன ஆனாலும் வெட்கம் விட மாட்டேனே, ஓயாமலே மழை தூறலா போகாதையா மண் வாசனை. இலை கவி, அடா ஆளை பார்த்து 4 நாளாய் போச்சு. என்ன புதுசா பம்பு சைடு வந்திருக்கியா? நான் 4 நாளா வயக்காடை கட்டிட்டு கிடக்குறேன். உங்களையும் பார்க்கவே முடியல. என்ன இங்க இந்த அக்கா மகளை சைட் அடிக்கிறியோட? நீ வேற அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அந்த கழுத காலேஜுக்கு போல. சரிப்பா பம்புச்சிட்டு கூட்டு போன்னு சொல்லி சொல்லவும் நானும் என் தங்கச்சி இந்த பிள்ளை 3 பேருக்கு வந்தோம். என் தங்கச்சி நான் குச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போயிடுச்சு. சரி இந்த பிள்ளை பம்புச்செட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுச்சா, அதையும் கூட்டு வந்தேன். நம்ம எந்நேரம் பார்த்தா சேரும் ஜகதி மாதிரி தானே கிடக்குறோம். சரி அது கழுதிங்க விளையாடிட்டு போகுதுன்னு சொல்லி இங்க வந்து உட்காந்துக்கு இருக்கேன். அப்படியே சைட் அடிக்கிறேன்னு சொல்லு. ஏன்டா உட்காரா? அப்புறம் உங்க செல்லம்மா என்ன போனீங்கன்னு அடிச்சாங்களா எப்படி? ஆமா அடிச்சிச்சு. ஆனா எனக்கு இல்ல, நான் தான் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கோம்ல. நானும் பேசல. என் அத்தை இருக்கால, அது என் மாமியாரு. அவங்க நம்ம ஒரு ரூபாய் கூத்துல பேசிக்கிருந்தாங்க. போய் ஒட்டு குரல் மட்டும் கேட்டு, அந்த பிள்ளை குரல் எப்படி தெரியுமா இருந்துச்சு. இல்ல சின்ன பிள்ளை அந்த பிள்ளை குரல் எப்படி இருக்கும் அதெல்லாம் இல்லடா. அந்த குரல் நீ எங்க அம்மா குரல் கேட்டிருக்கீல, அதே மாதிரி இருந்துச்சுடா. அப்படியே அந்த பிள்ளை பேசும்போது அப்படியே அம்மா அப்படி பேசுவாங்க, அப்படியே இருந்துச்சுடா. என்ன இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த பிள்ளையும் ஆத்தாளாவே நினைக்கிறாதானே? அப்படியாக்கும் நீ சொல்லிதான் தெரியுது. ஆனா அந்த பிள்ளைய நேர்ல பாக்குறக்காண்டி தான்டா காத்துக்கிருக்கேன். இல்லை நாங்க சின்ன பிள்ளைல சுத்தாத இடமே இல்லை உனக்கு தெரியும். எங்கெங்க போயிருக்கோம் தெரியும். வீடே தங்க மாட்டோம். அந்த பிள்ளைக்கு இப்ப எல்லாமே ஞாபகத்துல இருக்குமாடா? நீலா எனி டைம் ஸ்டடிஸ்னு அதுல இருக்காது நீலா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? தலையில ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அது எதுவுமே உனக்கு தெரியாதா என்ன? அதுல டாக்டர் நான் கலெக்டர் படிக்கிறீங்களா, அதே கொஞ்சம் டச் விட்டு போனாலும் எல்லாம் மறந்து போட்டு பயத்திலேயே படிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. என் டைம் புக்கும் கை மாற்றி இருக்க மாதிரி இருக்கு. ஓகே தாம்மா, இல்லைன்னு சொல்லலை. என்ன உனக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோங்கிறத நீ மறந்துடாத. ஏன்னா உன்னை நீ ஓவரா ஸ்ட்ரெஸ் படுத்திக்கிட்ட, அதிகமாக உங்கள் மூளைக்கு நீ வேலை கொடுத்த அப்படின்னா உனக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் வரும். அப்புறம் மறுபடியும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிருக்கே ஆபத்துற மாதிரி தான். என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறிய? சரி இருக்கட்டும், எனக்கு நான் கலெக்டர் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு நீ முதல்ல தெம்பா இருக்கணும் என்ன. அப்புறம் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதிகமாக மூளைக்கு வேலை கொடுக்காதன்னு உன்னை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதாவது படி வேணான்னு சொல்லலை, அதுக்காக அதிகமாக யோசிக்காத. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதை பற்றி யோசிச்சாலே உனக்கு ரொம்ப தலைவலிக்கும். கரெக்டா? ஆமாம் டாக்டர், இது அடிக்கடி எனக்கு நடந்துருக்கு. ஆனால் எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன எனக்கு யோசனை. ஆனால் அது என்ன விஷயம் என்னால் கண்டுபிடிக்க முடியல டாக்டர். அது ஒரு மாதிரி வருத்தமாகவே இருக்கு. இந்த வேலை தான் வேணான்னு சொன்னேன், புரியுதா? அதாவது மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக வேணும். அதை எதை யோசிக்காத. நீ என்ன யோசிச்சாலும் உனக்கு எதுவும் புலப்படாது, அதான் உண்மை. அதுவும் உண்மைதே. எனக்கு எதுவுமே நான் ஆக மாட்டேங்குது, என்ன செய்ய? இல்லை அந்த பிள்ளை மறக்கிறதுக்கு நீங்க என்ன கொஞ்சம் நஞ்சு இடமா சுத்திக்கிறீங்க. மதுரை குளமங்கல கிராமத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீல. உங்ககிட்ட தாண்டா ஊருக்குள்ள புதுசா வரவன்ட்ட வழிகட்ட கரெக்டா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், ஊரை பத்தி எல்லாமே தெரியும். இந்த அளவுக்கு சுத்தி அந்த பிள்ளையத்தையும் மறந்து போக நினைக்கிறியாக்கும்? சத்தியமா கிடையாது. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. எதுக்காக உன் அம்மா உனக்கு இருக்கிற பிரச்சனைய மறைச்சாங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. இதுல ஒரு சுயநலம் அவங்களுக்கு இருந்தாலும் இதுல உன் ஹெல்த் வீணாகுதுங்கிறது உங்க அம்மாக்கு தெரியல. என்கிட்டயும் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியமும் வாங்கிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நிலா. ஆனா நீ நினைச்சு பார்க்கும்போது அதெல்லாம் ஞாபகத்துல வருமானு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஐ காட் யூ ப்ரே. அந்த பிள்ளைதையும் உன்ட்ட சொல்லிருக்கல, நான் கலெக்டர் ஆயிட்டு வந்து நீ கட்டிக்கிறேன் காத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போச்சுடா. அப்புறம் என்ன எப்ப பார்த்தா சொல்லிட்டே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. நான் எப்படி அக்கா மகளுக்கா காத்துக்கிருக்கணும், அதே மாதிரி அந்த பிள்ளை உன்னை தேடி வரும்டா. ஏன்னா சின்ன வயசு காதல்ல எப்படி அந்த பிள்ளைக்கு மறந்து போக நினைக்கிற? நீ எப்படி நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த பிள்ளையும் நான் வச்சிருக்கும்டா. ஏன் நீ வச்சிருக்க இந்த செல்லமாட்ட பிள்ளைகள் கூட அந்த பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கும்டா. பாத்துக்கோ என்னமோடா எல்லாம் ஞாபகத்துல இருந்து அந்த பிள்ளை என்கிட்ட வந்துட்டா போதும்டா. நான் அந்த பிள்ளைய அம்மா பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறேன்டா. நான் அந்த பிள்ளை சொல்லியிருக்கேன், நீ எனக்கு அம்மாண்டு. என் அம்மாவே என்கிட்ட வரும்போது சந்தோஷம் தானடா. யார் விட்டுரி நான் சொல்றேன். என்ன நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ பாட்டுல இரு. உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் அந்த கடவுள் சிறப்பா நடத்தி
கொடுப்பாரு. அந்த பிள்ளை என்னைக்கு கலெக்டர் ஆகி நம்ம ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோம் அன்னைக்கு உன் காதல் ஜெயிக்கும்னு நினைச்சுக்க. தொட்டபூ எல்லாம் சுகந்தானா, தொடாத பூவும் சுகந்தானா, தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா, ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா, அன்னமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானா, மாமம் பொண்ணே மச்சம் பார்த்து நாளாச்சு, ஓ மச்சானுக்கு மயில பசுவு தோதாச்சு, ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. அம்முக்குட்டி டீச்சரு மணி என்ன ஆகுது தெரியலையே. ஏனே எரிஞ்சு போன பேய் கணக்கா எந்திரிச்சு 6 மணிக்கு இப்படி கிணத்தடியில உட்காந்துட்டு இப்படி புலம்பிக்கு இருக்கியே. உனையெல்லாம் எடுத்து சொல்ல 8 மணிக்கு தானே இந்த பஸ்ஸே வரும். ஐம்பது நேரம் காத்துக்கு இருக்கணுமோ. ஐயா அவங்க பேர் வேற தெரியலையா. அம்முக்குட்டின்னு வேற பேர் வச்சுக்கிட்டோம். அவங்க பேர் என்னவா இருக்கும்? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி எறும்பு மாடா இருக்குமோ? சிச்சி எம்பிட்டு அழகா இருக்காங்க. ஐயோ எம்பிட்டு முடி இப்படி முடி வச்சிருக்கவங்களுக்கு யாராவது எரும மாட்டு பேர் வைப்பாங்களா? அதெல்லாம் என் டீச்சருக்கு பேர் அழகாத்தே இருக்கும். சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கேட்டு போடுவோம். 8 மணி எப்படா ஆகுன்னு காத்துக்கு இருக்கேன். என்னால ஆமல ஆமல அம்மா மணி என்ன என்ன இப்பவே யூனிஃபார்ம் போட்டுட்டு என்னடா சொல்ற? இன்னைக்கு சிறப்பு வாப்பா. எப்ப டீச்சர் முன்னாடி வந்துருவாங்கல்ல. பஸ் நம்ம ஊருக்கு 8 மணிக்கு தானே வரும். இளமணி டீச்சர் இல்லல, என் அம்முக்குட்டி டீச்சரு. தெரிஞ்சா சரியில்ல. ஆனா நீயும் டீச்சரும் ஒன்னாக்கும். டீச்சருக்கு இருக்கிற முடிக்கும் அவங்க இருக்கிற அழகுக்கும் போல போல இந்நேரத்துலயுமா? இல்ல டீச்சர் வந்துட்டாங்களாம். சரி நான் வரேன். சொந்தமே ஒரு வானவில் அதில் பந்தம் சில காலம். நான் பெத்த மகளே நான் பெத்த மகளே ஒரு வாயு கஞ்சி ஊத்துதா. வா வா என் தேவதையே நான் வாய் பேசும் தேவதையே பூவாடும் தேவதையே. பெத்த மகளே ஒரு புட்டு வாங்கி கொடுத்தா. மாட்டுக்கு தீவனம் வச்சியாண்டே சாணி பேர் அள்ளி கொட்டியா இல்லையா? இன்னும் ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. காலங்கத்தையில எதுக்குடா வியாபாரம் அவனை எழுப்பி விட்டேன். என்ன சீமி இங்க கத்திக்கிருக்கு. சரி இப்போ இது கவனத்தை தசதரப்புண்டா வேற வழி இல்ல. பழங்காச தந்து புட்ட புலி கூட புள்ள தின்னும் பரிகாலமாச்சுதடி கண்மணி கண்மணி. அப்பா வேற வழியில இப்ப மன்னிச்சுக்கப்பா. இப்ப அம்மாவோட கவனத்தை நான் தசதரப்புண்டா உனக்கு இடத்துல தள்ளி விடுறத வேற எதுவும் இல்லப்பா. எனக்கு என் அண்ணே பாவம். நீ எப்ப பதில் குடிச்சிட்டே இருக்கீல. நீ பண்ற தப்பு தானே. எனக்கு என் அண்ணே பாவம். அம்மாவோட கவனத்தை நான் தசதரப்பணும். அதனால நான் உனக்கு இடத்துல தள்ளி விட போறேன். அப்பா உனக்கு நீச்சல் தெரியுமாப்பா? மின்னலே 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 மின்னலே. அப்பா உனக்கு நீச்சல் தெரியும். நான் தள்ளி விடுறேன். ஏய் அடியே எங்கடி இருக்க? இந்த பாரு ஏ சுஜாதா இது வேற கத்திக்கிட்டு அந்த வாரேமா. அம்மா போச்சு. என்னடி? அப்பா அப்பா வேற தூக்க முடியாது. அப்பா அப்பா இது மேல ஏறி நிக்கிறியாப்பா? எதுக்குமா? அப்பா அப்பா இது மேல ஏறி நின்னா உனக்கு புள்ள வாங்கி தரேன். ஏறி நில்லு பாரு மேல. புல்லா? எனக்கு ஆப்புதே வரும். சரிப்பா உனக்கு 2 வாங்கி தரேன். ஏறி நில்லுப்பா. சரி மக சொன்னா மறு பேச்சு இல்ல. சொல்லு.
அப்பா மன்னிச்சுக்க. அடியே எங்க இவன் போ ஏய் என்ன சொல்ற? ஏ என்ன சொல்ற? யோ யோ எழுவட்ட பயலே, என்னடா இப்படி வந்து நிக்கிறியா? அவன் நம்ம இப்ப இந்த நேரத்துக்கு வருவோம், இவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம இன்னைக்கு அண்ணன் கொண்டு விட்டு இருந்துச்சு ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிவிட்டு இவனுக்கு இப்படி வந்து நிக்கிறியா? யாத்தி இது ஒன்றும் சரியில்லையே. என்ன டீச்சர் இன்னைக்கு நேரமா வந்திருக்கியா? நான் எப்போ வந்தா உங்களுக்கு என்ன? உங்க சோடியை பார்க்க வேண்டியதானே? அம்முக்குட்டி டீச்சர் நான் எல்லாத்தையும் பேசுறியா? இல்ல நான் நேத்துல இருந்து காத்துக்கு வந்தேன். எப்படா 8 மணி ஆகும்டு. ஓஹோ சரி பாரு. வேற என்ன எப்ப வருவியாண்டு நேரத்தை பாத்துக்கிருந்தேன். ஆனா நீ 8 மணி கூட ஆகலையே, வந்து நிக்கிறியாதான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன டீச்சரு எங்க ஊருக்கு டீச்சரா வந்திருக்கியா? நான் சும்மா பேசி பழகுறேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா இருக்கியா டீச்சரு? உங்க முடி நல்லா இருக்கு. இல்ல எனக்கு விளங்கல, இப்ப நான் நல்லா இருக்கேனா இல்ல என் முடி நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு குறை. சரி அது பிறகு சொல்றேன். என்ன நீங்க சீக்கிரமா வந்திருக்கியா? என் தங்கச்சி கூட கேட்டேன் இன்னும் டீச்சர் வரலையாண்டு. ஆனா எங்க ஊருக்கு பஸ் 8 மணிக்கு தானே வரும். 8 மணிக்கு ஒத்த பஸ், அது விட்டுட்டு வேற பஸ்ஸே கிடையாது. நீங்க அப்படி மணி 7:45 7:30 ஆகுது, அதுக்குள்ள வந்துட்டியா? இல்ல எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு பஸ் விடுறாங்க. டீச்சருக்கு எப்ப பார்த்தாலும் நக்கல்தே. டீச்சரு உங்க பேரத்தையும் சொல்லுங்களேன். நேத்துல இருந்து உங்க பேர் தெரியாம தூக்கம் கூட வர மாட்டேது. உங்களுக்கு என்ன மணிக்கு தூக்கம் வராம இருக்கு? என் பேர் என்ன மாதிரி உங்களுக்கு என்ன? என்ன டீச்சரு நானும் எந்த பொம்பளை பிள்ளைட்டையும் பேசுறதே இல்லை தெரியுமா? இப்ப நானா ஒருத்தவங்கிட்ட பேசுறேன், அது நீங்க தான் டீச்சரு. அப்ப உங்க பேர் சொன்னா என்ன சொல்லலாம்? அதையும் சொன்னோம்ல நேத்தே, எரும மாடுட்டே அப்படிதான் கூப்பிடுவாங்க. எங்க வீட்ல எருமேன்னு கூப்பிடுவாங்க. டீச்சர் போய் சொல்றேன்னு தெரியுது டீச்சரு. சொல்லுங்களேன் பேர. ஏன் டீச்சர் இப்படி பண்றிய? அம்முக்குட்டின்ட்டு நான் வச்சிருக்கேன் பேரு. ஆனா உங்க பேர் தெரியாம ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு டீச்சர், சொல்லுங்க. நான் இன்னைக்கு பேரை சொல்லனே நீ விடமாட்டான் போலயே. இல்லை வெண்ண நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம்னு இந்த ஊரு சைடு வந்தா இவன் என்னடா அது நமக்கு வந்து சோதனை. ராதி அதாவது உனக்கு ஒரு அடிமைச்சிக்கிட்டா நீ நினைச்ச, ஆனா உன்னை வச்சு அடிமையா விளையாடுவான் போலயே. நான் ஒரு உண்மை சொல்லவா? உங்களை பார்க்கும்போது என் ஆத்தால பார்த்த மாதிரி இருக்கு. அடிச்சான்ல செஞ்சுரி. ஆனா ராதியை நீ என்ன நினைச்ச? அதனால சொல்லுங்க டீச்சரு. எப்பா விட்டா அடிச்சு மல்லு கட்டி உருண்டு என் பேரை கேட்காம போவே மாட்டியோல. என் பேரு ரதி தேவி. ஓ ராதி தேவியாக்கும். என் ஆத்தா பேரு தேவியம்மா. அதுல உங்களுக்கு பாதி பேரு. சரிப்பா அதுக்கு பேரு ரொம்ப நல்லா இருக்கு டீச்சரு. அதே மாதிரி உங்க குணமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த பொம்பளை பிள்ளைட்டையும் பேசுறதே கிடையாது. எனக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்காது. எங்க வீட்டுல பேச விட மாட்டாங்க. ஆனா உங்களை பார்த்தா இனி உங்ககிட்ட பேசி பழகலாம்னு. எனக்கு படிப்பறிவுலாம் கிடையாது, நான் படிக்கலாம் இல்ல. ஆனா இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி 1-2 தெரியும். ஆனா எங்க ஊருக்கு டீச்சருக்கு வந்திருக்கீங்கள, உங்களுக்கு ஏதாவது வேணும்டா சொல்லுங்க, நான் எல்லாமே செய்வேன். என் பேர் நீங்க கேட்கவே இல்ல. என் பேரை கேட்டியே சொல்லிட்டேன். உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கணும். என்ன டீச்சரு இப்படியா பேசிக்கிறியா? அதே நம்ம நல்லா பேச பழகிட்டோம்ல, கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசுங்க. அவ்வளவுதான். என்ன டீச்சர் சிரிப்பு? நீங்க அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே என்னைய பாத்தீங்கல்ல, அந்த சிரிப்பு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்திருந்து மூஞ்சி உருன்னு வச்சிருக்கியா? சரிங்களா? எனக்கு சிரிப்பே வராம சிரிச்சுட்டு இருந்தா பைத்தியம் சொல்லுவாங்க. எனக்காக சரிங்க டீச்சரு. குடியிருப்போம் குண்டு கிளியே கொஞ்சி கிடப்போம்